LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சதகத்துல்லா அப்பா. நம்ம என்ன டுட்டோரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, லாஸ்ட் டைம் வந்து இந்த ஷார்க் 3D மாடல் எப்படி செய்யணும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட் டைம் செஞ்ச ஷார்க் 3D மாடலுக்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தான் அப்பப்போ உங்களுக்கு உடனே மெயிலில் அப்டேட் வரும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். இப்போ இந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு மெட்டீரியல் வேணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஷார்க்கோட பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ மெட்டீரியல் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஷார்க் அப்படின்னு கொடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன இது, லாஸ்ட் டைம் அந்த பல்லெல்லாம் வந்து ஒரு பல்லு தான் வச்சுருந்தேன். இப்போ அதே பல்லை காப்பி பண்ணி எல்லா சைடும் வந்து காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இது ஒரு சின்ன அப்டேட்டு. இது செய்யறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு காப்பி பண்ணுறதுக்கு. அதனால நான் இதை சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வீடியோவில் நான் காப்பி பண்ணுறதை காட்டலை, அதனால தான் சொல்லிக்கிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த ஷேடிங் டேப் வந்துட்டு ஷிஃப்டியை கொடுத்து ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் கொடுங்க, நியூ இமேஜ் கொடுங்க, ஷார்க் _ டிஃப்யூஸ் அப்படின்னு கொடுங்க. இது வந்து 2048 கொடுத்துங்க. சும்மா ஒரு பேஸ் கலர் ஏதாவது ஒரு கலர் அப்படி வச்சுப்போம். இதை தூக்கி இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ டெக்ஸ்சர் பெயிண்டிங் டேப் வாங்க. இதில் வந்து என்ன கலர் எடுக்கலாம்னா, நம்ம இதில் ஏதாவது ஒரு கலர் எடுப்போம். டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது. இப்போ இதில் வந்து சிமெட்ரிசிட்டியில் எக்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் என்னெல்லாம் கொடுக்கீங்களோ அது அந்த பக்கமும் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இது. நம்ம ஜஸ்ட் ரேண்டமாக அப்படி நம்ம கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து கலர் வந்திருக்கும். மேலே வந்து கொஞ்சம் நம்ம சரியாக கொடுக்காதனால அது வரல. ஸோ மேலேயும் நம்ம டாப் வியூவில் வந்துட்டு மேலே அப்படி பெயிண்ட் பண்ணுவோம். இதை நான் ப்ரொசீஜராக பண்ணலான்னு நான் ட்ரை பண்ணேன். ப்ரொசீஜராக பண்ணிவிட்டு டெக்ஸ்சரை வந்து பேக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அது ரொம்ப குழப்புது என்ன. கிரேடியன்ட் டெக்ஸ்சர் போட்டு, அதுக்கப்புறம் நாய்ஸ் டெக்ஸ்சர் போட்டு, அப்புறம் கொஞ்சம் பூலியன் ஆட் பண்ணி ஓவராக கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. அதனால் நான் அதை பண்ணலை. கையால் பெயிண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுலேயும் கையால் பெயிண்ட் பண்ணதான் செய்யணும். பட் வேலையை கொஞ்சம் பாதி ஆகும்னு பார்த்தா எனக்கு மேற்கொண்டு அது வேலையை கொடுக்குது. அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் இப்போ இந்த இமேஜை வந்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உள்ளே சேவ் ஆகும். ஸோ ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இமேஜை. ஷார்க் டிஃப்யூஸ் பிஎன்ஜியாகவே சேவ் பண்ணுங்க. ஆர்ஜி இது ஜேபேக் வேண்டாம். சரிங்களா? பிஎன்ஜி தான் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே, இங்கே போய் இதில் பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்து இருக்குது. ஒரு பாதி தான் வந்து கலர் கருப்பு கலரில் இருக்குது, டார்க் ஆர்ட். மீதி பாதி வந்து ஒயிட் கலரில் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம இதில் என்ன பண்ணான்னா, ஒரு பாதி மட்டும் தான் நம்ம இப்படி கலர் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? என்னது விங்ஸா ஃபின்னா ஏதோ ஒன்று, அதுக்கு வந்து நம்ம அதே கலரை கொடுப்போம். எப்படி கீழே வந்து வெள்ளை தான் இருக்குது, அதனால் கீழே அப்படியே விட்டுறலாம். அப்பப்போ அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் இங்கே கலர் கொடுக்குறீங்கன்னா அந்த கலர்லாம் வந்து சேவ் ஆகும். முன்னாடி கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இங்கே கலர் அப்படி கொடுத்துப்போம். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் டார்க்கான கலர், இதை கொஞ்சம் டார்க் கலர் ஆக்கிட்டு ப்ரஷ் சைஸை கொஞ்சம் குறைச்சிட்டு, ஓவர் டார்க் ஆக்கவும் வேண்டாம். ஆயிடுச்சா? இப்போ இந்த 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 இதை எடுத்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி தடவி கொடுப்போம். இதுக்கு பேர் ஸ்மஜ்ஜிங்னு பேர்.
ஓகே, இப்போ இது கலர் கொடுத்தாச்சா, ஸ்மெச் பண்ணி விட்டாச்சா. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலான்னா கண் இருக்குது. ஸோ அந்த கண்ணுக்கு கலர் கொடுக்கணும். அதே மாதிரி உடம்போட கீழ் பகுதி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒயிட் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஒயிட் மட்டும் கொடுத்தா பத்தாது, கொஞ்சம் ஷேடிங் கொடுக்கணும். அதுக்கு மட்டும் கண்ணுக்கு கலர் கொடுத்துரும். கண்ணு வந்து கருப்பு கலரில் இருக்குல்ல, அதுக்கு கருப்பு கலர் எடுக்கும். சிமெட்ரிசிட்டி எனேபிளே இருக்கட்டும். ஏன்னா சிமெட்ரிசிட்டி எனேபிள் இருந்தால் நமக்கு வந்து ப்ராப்பராக ரெண்டு சைடும் கலர் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்மெச் பண்ணி விடுவோம். ஓகே, ஃபைன் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா கீழே இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, அங்கே வந்து கலர் கொடுப்போம். அங்கே இப்போ ஆக்சுவலாக பியூர் ஒயிட்டாக இருக்குது நமக்கு கரெக்டாக. கொஞ்சம் அதை கலரை டார்க்கன் பண்ணி கொடுப்போம். மெயினாக சிமெட்ரிசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கணும். சிமெட்ரிசிட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் சிமெட்ரிசிட்டி ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் வேலையாயிரும். நீங்கள் கலர் இங்கேயும் கொடுக்கணும், அந்த பக்கமும் கொடுக்கணும். எப்படி நம்ம பேப்பரில் வந்து டிராயிங் வரைவோமோ அதே மாதிரி தான் இதுவும். டிராயிங் வரைய தெரிஞ்சவங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது டிராயிங் வரைய தெரியாதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு இல்லை, டிராயிங் வரைய தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிராயிங் வரைய தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணால் வந்துடும். ஓகே, இப்போ அந்த வாய்க்குள்ள இருக்க பகுதிக்கு பண்ணலாம். பல்லுக்கு வந்து கலர் கொடுப்போம். வாய்க்கு உள்ள பெயிண்ட் அடிக்கணும் இப்போ. ஸோ அந்த பகுதிக்கு நான் என்ன பண்ணேன், சிவப்பு கலர் கொடுக்க போகிறேன். இந்த பல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இங்கே கலர் கொடுக்குறேன். பல்லுக்கு வந்து லைட் பிங்க் கலர். ஏன்னா நான் பார்க்குற இமேஜ் ரெஃபரன்ஸில் அப்படி தான் இருக்குது. ஓகே, பல்லை ஏன் ரிஃப்ளெக்ட் பண்ணான்னா அந்த மெட்டீரியலை வந்து அதுக்கு கொடுக்கணும், அதனால தான். இதை செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஐ கொடுத்து மற்ற எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். கடைசி இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எல் கொடுத்து லிங்க் மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரே மெட்டீரியல் ஆகிடுச்சா. கொஞ்சம் ஓவர் பிங்க் ஆகிடுச்சு. பேஸ் கலர் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரஃப்னஸ் மேப்பும் ரெடி பண்ணிடலாம். ரஃப்னஸ் மேப் சேம் தான். எப்படின்னா ஷார்க் அண்டர் ஸ்கோர் ரஃப்னஸ்ன்னு போடுவோம். இதில் ஒயிட்டே வச்சுருவோம் இப்போ வரைக்கும். இதை தூக்கி ரஃப்னஸில் கொடுப்போம். இதில் மெயினாக அந்த கண் வருது தெரியுமா, அந்த பகுதியில் வந்து பிளாக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி அந்த மாதிரி கொடுப்போம். இதையும் வந்து சேவ் பண்ணிடுங்க. இமேஜ் சேவ் கொடுத்து ரஃப்னஸ்னு சேவ் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் அந்த இமேஜை தொலைச்சிருவீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதோட வாய்ப்பகுதிக்குள்ளே வந்து இதான் என்னோடய வாய்ப்பு. அந்த ஷார்க்கோட வாய்ப்பகுதியை வந்து நான் இங்கே தான் வச்சுருக்கேன், யூ என்ட்ராப் பண்ணி. இதில் வந்து இந்த கலர் கொடுத்து பார்ப்போம். இப்போ ரஃப்னஸ் மேப்பில் வந்துட்டு உடம்பு இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபுல் பிளாக் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு கலர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். இங்கே அங்கங்கே இந்த மாதிரி. ஏன்னா ஷார்க்கோட உடம்பு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை உள்ளது அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம்.
இப்போ டெக்ஸ்சர் பெயிண்டிங் முடிஞ்சுது இதில். ஸோ இதில் இவ்வளோ தான் ஆக்சுவலாக டெக்ஸ்சர் பெயிண்டிங்கிறது. இது நமக்கு எனக்கு தெரிஞ்சு இது போதும், லோ பாலி ஷார்க் தான் இது போதும். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து ரிக்கிங் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரிக்கிங் பண்ணலாம் இதுக்கு. ஓகே, இப்போ ரிக்கிங் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில். ஸோ உங்களோட இப்போ ரிக்கிங் பண்ணதுக்கு முன்னாடி உங்களோட பல், இந்த நிறைய பல்லெல்லாம் வச்சுருக்கோம்ல ஷார்க், இதெல்லாம் வந்து ஒரே ஆப்ஜெக்டாக ஆகிடணும். ஸோ அதுக்கு நான் என்னோடய பல்லு ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுங்க. அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரே ஆப்ஜெக்டாக ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ரிக்கிங் பண்ணலாம். ஸோ ரிக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து லொக்கேஷன் வந்து ரொட்டேஷன் 000 இருக்கணும். லொக்கேஷன் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸ்கேல் வந்து எல்லாமே 1:1:1 இருக்கணும். ஓகே ஃபைன். இப்போ ஷிஃப்டியை கொடுத்து ஆர்மச்சூர் எங்கே இருக்குது, இதில் வந்து அனிமல்ஸுக்குன்னே அது இருக்குது ஆல்ரெடி. இந்த அனிமல்ஸுக்கு தான் உல்ஃபு ஷார்க்குன்னு இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த பாருங்கள், அதுவே வந்து அதில் இருக்கும். பட் நான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் மேலே தூக்கி வச்சிடறேன். அதை ரெஃபரன்ஸாக வச்சோன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஷிஃப்டியை கொடுத்து ஆர்மச்சூர் வச்சு சிங்கிள் போன் கொடுங்க. இதில் இன்ஃப்ரண்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் மோடுக்கு போங்க. 3D கர்சர் வந்துட்டு 6x 90 டிகிரி இங்கே வச்சுக்கிட்டு இதை கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கள். இதெல்லாம் எடிட் மோடில் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. சப்டிவைட் கொடுப்போம். இல்லை சப்டிவைட் 3 தடவை சப்டிவைட் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கேருந்து ஃபேஸுக்கு ஒன்று வரணும். அப்புறம் இதே போனால் ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கன்னா கீழே ஜி கொடுத்து கீழே கொண்டு வாங்க. ரொட்டேட் பண்ணி இப்படி கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதே போனை வந்து ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி மேலே கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். ஓகே, அது எதுக்குன்னா இந்த மேலே தான் இருக்குல்ல, இந்த விங்ஸ்க்கு உண்டானது. அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து ஒரு 2 போன் வேணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் பண்ணுவாங்க. ஷிஃப்டியே கொடுத்தீங்கன்னா ஒரு போன் ஒன்று வரும். அந்த போனை தூக்கி இங்கே வைக்கும். ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டடு, அப்புறம் இங்கே வச்சு 6 ரொட்டேட்டு இப்படி கொண்டு வாங்க. இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் கொடுங்க. ஸோ 2 இதாகிரும். ஓகே, இப்போ இங்கேருந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. சப்டிவைட் கொடுங்க. அப்புறம் இங்கேருந்து ஒரு போன் இப்படி எடுத்து கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த போன் வந்து இது தனி பீஸாக தொங்கிட்டு இருக்கு. கரெக்டாக இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் ஆஃப்செட் கொடுக்குறேன். இல்லைனா இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் ஆஃப்செட் கொடுக்குறேன். இப்போ இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். இந்த போனை செலக்ட் பண்ணிட்டு இந்த போன் ஷிஃப்ட்டை பிடிச்சி இதை செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் கொண்டு வரேன். ஸோ 3D கர்சர் வந்து வேர்ல்டு ஆரிஜின் நடுவில் வந்துட்டு இப்போ இதே போன் இந்த பக்கம் வரணும். கரெக்டாக அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஷிஃப்ட் டி கொடுக்குறேன். எஸ்கேப்பு அப்படியே இருக்கட்டும். SX-1 அது பண்ணிங்கன்னா உங்கள் போன் வந்து அந்த சைடு வந்துடும். இது ஒரு சின்ன ஒரு தப்பு என்னென்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இந்த போனை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த போனையும் இந்த உள்ள எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். உடவை இது ஜாயிண்ட் ஆகிருக்கு, எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இதுவும் ஜாயிண்ட் ஆகிருக்கு இதோட. ஓகே, இது வந்து இதோட ஆரிஜின் பாயிண்ட் இங்கே தானே. ஸோ எடிட் மோடில் வந்துட்டு
இந்த வாய் எங்கே திறக்குமோ அங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த போனையும் இந்த மெஷ்ஷையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு மெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை பிடிச்சி போனை செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் P கொடுத்து வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரெண்டும் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே அதே மாதிரி இந்த இது கண்டிப்பாக இங்கே பிரச்சனை வரும். என்னென்னா ஷார்க்கோட பல்லு வந்து எல்லாமே வந்து இதில் ஆயிருக்கும் தெரியும். இதில் வந்து இதோட கரெக்டாக வெயிட் பெயிண்ட் ஆயிருக்குன்னு தெரியாது. அதை நான் எப்படி செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பெயிண்ட் ஆப்ஷன் போங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த போனை செலக்ட் பண்ணிவிட்டு நேம்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு போனோட நேமும் தெரியும். ஓகேங்களா? இப்போ வெயிட் பெயிண்ட் ஆப்ஷன் வாங்க. இது போன் 6 தானே. ஸோ போன் 6 எங்கே இருக்குது? இந்த இதில் வந்துட்டு போன் 6 செலக்ட் பண்ணிங்கன்னா இது எந்தெந்த பார்ட்டெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது இந்த மூமெண்ட் வந்து எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுங்கிறத வந்து அது சொல்லும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை போன் 6 நான் செலக்ட் பண்ணுறேன்னா ஸோ போன் 6 வந்து இந்த பார்ட் வரைக்கும் பண்ணும். அதே மாதிரி உள் பகுதியில் கொஞ்சம் மேலே வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த மேல் பகுதியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு வெயிட்டை 0 ஆக்கிட்டு இதுலேயும் வந்து எக்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன அர்த்தம்னா இந்த கீழ்த்தாடை எலும்பு வந்து கீழ்த்தாடையை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும், வேற எந்த பகுதியும் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு தான் இந்த மெத்தட். ஓகே இப்போ போன் 5 செலக்ட் பண்ணுறேன். போன் 5 வந்து மேலே உள்ளதை மட்டும்தான் வந்து அஃபெக்ட் பண்ணணும். கரெக்டு. மற்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும். மற்றதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்துடலாம். போன் 1 போன் 1 போன் 2 போன் 3 போன் 4 போன் 5 6 7 8 9 13 14 10 ஓகே ஃபைன். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதுக்கு நான் எப்படி இதை நம்ம அனிமேஷன் பண்ணலாம், இதை வந்து எப்படி அனிமேட் பண்ணலாங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணுறது, அப்புறம் ரிக்கிங் பண்ணுறது. ஸோ ரெண்டும் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஷார்க்கோட அனிமேஷன் பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருங்க. பார்க்கறதோட இல்லாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மறக்காது. இல்லைன்னா ஒரு ஸ்டெப்பை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா வச்சிங்களேன், இப்போ ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மறந்து போயிடும். மறந்துட்டீங்கன்னா அதை திருப்பி தேடி எடுக்கிறது கஷ்டமாயிடும். சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் என்ன சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். நன்றி, பபாய்.